என் இலக்கியா ஆஸ் யூ ஆல் நோ நான் வந்து வில்லியா பண்ணிட்டு இருக்கேன். பட்ஜெட் குடும்பம் ஹீரோயின். ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்ததே வந்து விகடனில் நாயகிங்கிற சீரியலில் அனன்யா கேரக்டர் தான். ஸ்டார்டிங்கில் அவங்களும் நினச்சேன் என்ன இது 3வது ரிப்ளேஸ்மெண்ட் அனன்யா கேரக்டருக்கு போட்டிருக்காங்க, யார் இந்த பொண்ணு அப்படின்னு. பட் நான் மலையாளின்னு தெரிஞ்ச உடனே அது ஒரு மலையாளியானோ நாட்டில் எവിടെயா. நம்ம பட்ஜெட் குரோம் சீரியலே வந்து பொதிகையில் வருது. நிறைய பேர் வந்து எதுக்கு டிடிக்காக பண்ணுற கட் சொன்னதுக்கு அப்புறம் 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. நிறைய பேர் அழுதாங்க, நிறைய பேர் வந்து கூஸ் பம்ப்ஸ் பாருங்க மேம் அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க. அது பார்த்துட்டு ரொம்ப ஆசை இருந்தது, லைக் ஒரு அவார்டாவது கிடைக்கணும், ஒரு அவார்டு அட்லீஸ்ட் ஒன். ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஆர்டிக்கலை பார்த்தேன், இந்த மாதிரி யூ வாண்ட் பிகம் அன் ஆக்டர், யூ கேன் கம் டு கான்டாக்ட் திஸ் நம்பர் அப்படின்னு. தே ஹேட் சம் சார்ஜஸ். ஸோ வந்து எங்கள் அம்மா அப்பா அவங்களோட செயின் வச்சு தான் எனக்கு ஐ லவ் யூ, யூஆர் அ ஸ்மால் கேர்ள், சின்ன பொண்ணு, இதெல்லாம் உன்னோட இன்ஃபேக்சுவேஷன் எல்லாம் வர வயசு தான். நானும் விட்டுட்டேன், ஓகே இது நடக்க போகிறது இல்லை அப்படின்னு. இந்த வாட்டி அவங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் தட் ஐ எம் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி டுடே. விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க. டெலிவிகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கல்யாணி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா, பட்ஜெட் குடும்பம், இலக்கியா போன்ற பல தொடர்களில் நீங்க பார்த்த சுஷ்மா நாயர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட். ஐ திங்க் இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் போது ஐ தாட் ரொம்ப கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் ஒரே டைம்ல வந்து ஒரு லீடாகவும் அட் த சேம் டைம் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் ரோலும் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுவும் ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் பாசிட்டிவ், இன்னொரு சைடு வந்து கம்ப்ளீட் நெகட்டிவ். இந்த பேலன்ஸே ரொம்ப கஷ்டம். நீங்க அதை எப்படி பண்றீங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கணும்னு நான் நினைச்சேன். டெல் அஸ் அபவுட் தட். ஸோ என் இலக்கியா ஆஸ் யூ ஆல் நோ நான் வந்து வில்லியா பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன் பட்ஜெட் குடும்பம் ஹீரோயின். பட் மோர் தேன் ஹீரோயின், அது வந்து வான்மதி இஸ் அ கேரக்டர் வேர் யூ ஃபீல் லைக் இட்ஸ் அ கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி தான். ஸோ இட் டேக்ஸ் அ வைல் ஃபார் மீ டு ஸ்விட்ச். ஏன்னா 1 to 15 இஃப் ஐம் டூயிங் இலக்கியா, 16 to 30 இட் இஸ் வான்மதி. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நடுவில் இந்த ஷூட்டிங் வரும். ஸ்விட்ச் ஆகிறதுக்கு இட் மை டேக் சம் டைம். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த என்விரான்மெண்ட். லைக் நான் போனோடனே அந்த ஓகே மை டீம், என் டீம் மெம்பர்ஸை பார்த்த உடனே ஒரு I don't know, it's kind of an energy that I receive and dialogues. Slowly அது வந்து switch ஆயிடும். But if you ask me how I'm able to do it, I don't know. Maybe it's some magic. I don't know. பட் சுஷ்மா அவர்களை இன்னைக்கு வந்து நாங்க டெலிவிஷன்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். வே பேக் வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. ஸோ எப்படி ஆக்டிங் உள்ள வந்தீங்க? இஃப் ஐம் ரைட், நீங்க வந்து யூ டோன்ட் ஸ்பீக் தமிழ் அட் ஹோம் இல்லையா? உங்களுடைய மதர் டங் வந்து வேற மலையாளம். பட் வீட்ல நாங்க வந்து தமிழ்ல தான் பேசுவோம். பட் சின்ஸ் நாங்க வந்து பாலக்காடு ஊர் கேரளாவில் இருக்கிறனால போத் தமிழ் அண்ட் மலையாளம் வந்து மிக்ஸ் பண்ணி பேசுறதுனால அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் என்னோட லாங்குவேஜில் உங்களுக்கு தெரியும். ஸோ தட்ஸ் ஐ நோ திஸ். இந்த லாங்குவேஜ் எனக்கு அப்படி தான் தெரியும் மெயினாக. அண்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து த்ரூ காஸ்டியூம் டிசைனிங். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் யூ ஹவ் சீன் மை ஜேர்னி ஸோ ஃபார். பட் எனக்கு நிஜமாலே ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்ததே வந்து விகடனில் நாயகிங்கிற சீரியலில் அனன்யா கேரக்டர் தான். ஸோ அப்படி தான் தொடங்கிடுச்சு இந்த பயணம். பட் யா, ஸோ இட்ஸ் பீன் லைக் அ ரோலர் கோஸ்டர். But that is what it is like. Yeah. ஸோ நீங்கள் காஸ்டியூம் டிசைனர் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும்போது அண்ட் உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கும் போது எனக்கு தோணுச்சு. ஸோ காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னா பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் இருக்கிற ஆட்கள் இல்லையா? ஸோ பொதுவாக அப்படி இருக்கிறவங்க வந்து சினிமாவில் போய் ஒர்க் பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் டெலிவிஷனில் ஒர்க் பண்ணுவாங்க, சினிமா போவாங்க, ஸ்டைலிங் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் வந்து ஸ்க்ரீன் முன்னாடி வரும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? காஸ்டியூம் டிசைனுங்கிற ஜாப் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஐ லவ் பீயிங் காஸ்டியூம் டிசைனர். இப்போவும் வந்து எனக்கு ஏதாவது மூவிஸ் கிடச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். Being behind the camera, what I've learned is ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒரு டீம் மெம்பர் எப்படி ட்ரீட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அசிஸ்டன்ட்ஸ் அவங்களெல்லாம் வச்சிருப்பாங்க, ஏடிஸ் இருப்பாங்க. சில பேர் வந்து மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. பட் நான் பிஹைண்ட் த கேமரா ஒர்க் பண்ணதுனால எவ்ரிபடி டிசர்வ்ஸ் ரெஸ்பெக்ட், எவ்ரிபடி ஷுட் பி அப்ரிஷியேட்டட். அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் அங்கே கற்றுக்கிட்டேன். அதனால டுடே when I become an artist, நிறைய பேர் வந்து எனக்கும் அந்த ரெஸ்பெக்ட் ஷேர் பண்ணுறாங்க. நிறைய பேர் என்னையும் வந்து அந்த லெவலில் பார்க்குறாங்கன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஜேர்னி ஃப்ரம் காஸ்டியூம் டிசைனர் டு ஆக்டர் இருக்கிறனால தான். ஸோ பேலன்சிங் போத் இஸ் ரியலி
டஃப் ஜாப். பட் பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி ஐம் ஹியர்ன்னு சொல்லலாம். ஸோ காஸ்டியூம் டிசைனராக இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ வரைக்கும் அது மேல ஒரு நெறைய கிரேஸ் இருக்கு அப்படிங்கும்போது, ஆப்வியஸா நீங்க பண்ணக்கூடிய சீரியல்ஸ்லயோ, நீங்க பண்ணக்கூடிய கதாபாத்திரங்கள்லயோ அத இன்கார்ப்பரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இயல்பாக வரக்கூடிய ஒரு குவாலிட்டியாக கரெக்ட். இருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரம் நாயகி. ம். நாயகியிலேருந்து உங்களுடைய காஸ்டியூம்ஸ்ல நீங்க என்னென்ன இன்புட்ஸ் வச்சிருந்தீங்க? ஸோ எல்லாருக்குமே தெரியும் நாயகி வந்து நான் 3rd ரிப்ளேஸ்மெண்ட். ஸோ ம். சாரே சொன்னாங்க, இது புது பொண்ணு வேற, நான் யாரையும் என்ன பார்த்துருக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி. ஸோ ஏதாவது டிஃப்ரெண்ட்டா பண்ணோம்னா சார் எனக்கு ஒரு லிபர்ட்டி குடுத்தாங்க. வேர் வாட் யூ வாண்ட், பட் அது நம்மளோட இந்த இதுக்குள்ள இருக்கணும், கிராஃப்க்குள்ள இருக்கணும். ஸோ சார் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து ஒவ்வொரு லுக்கும் பண்ணுவோம். அதுவும் ரொம்ப ஒரு ஒரு இந்த இந்த காஸ்டியூம்னா இதுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தான் அதுக்கு டைமும் குடுப்பாரு சார். ரைட். அது ஏன்னா இட் ஹேஸ் டு பி ஹைலைட்டட். ஏன்னா 3வது ரிப்ளேஸ்மெண்ட் அது ஜனங்களுக்கும் வந்து என்னப்பா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு தோன்றதை விட, யாருப்பா இந்த புது பொண்ணு அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்றதுக்காக ஒவ்வொரு லுக்கும் நம்ம பார்த்து பார்த்து தான் பண்ணுவோம். அண்ட் இட் வாஸ் ஆல் டீம் எஃபர்ட்னு சொல்லலாம். இட் வாஸ் ஆல் மை இன்புட். ஹேர் ட்ரெஸ்ஸர் அவங்களும் சூப்பர் டேலண்டடாக இருந்தாங்க. அண்ட் சாரோட ஃபைனல் டிசிஷன். ஸோ அதெல்லாமே இருந்ததுனால தான் இப்போவும் வந்து லிஃப்ட்டில் வரும்போது ஒரு மேம் சொன்னாங்க, மேம் நீங்கள் நாயகியில் வந்து அனன்யா தானே, உங்களோட இயரிங்ஸ் உங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லலாம் ரொம்ப பிடிக்கும் மேம், அதுக்காகவே அந்த சீரியல் பார்த்துட்டு இருந்தோம்னு ஜஸ்ட் இப்போ தான் சொன்னாங்க. ஸோ டு ரீகால் ஆல் தட் ஐ ஃபீல் ஓகே, நம்மளோட ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்ததுனால தான் அவங்க நம்மளை ரசித்து பார்த்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கேரக்டரைசேஷன். அந்த மாதிரி. அண்ட் ஃபார் பட்ஜெட் குடும்பம் இஃப் யூ சி, நான் ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட்டுக்கு நாட் லுக் டெஸ்ட், அது நம்ம ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் இல்லையா? அப்போ ஒரு டைரக்டர் சார் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க, நம்ம சக்திவேல் சார். ஹேவிங் தட் ரெஃபரன்ஸ் நான் வந்து ஒரு ஒரு கேரக்டர் என் மைண்டில் வச்சுருந்தேன். அது என்னோட பாட்டி. அவங்க வேலைக்கு போகும்போது ஷி யூஸ் டு பி அ லைக் சயின்டிஸ்டோட அசிஸ்டன்ட் மாதிரி ரைட். in a company, in a chemistry lab company. ம், ம். ஸோ அவங்க அவங்க போட்டிருக்கிற அந்த வாட்ச், சாரி, அவங்களோட அந்த லுக் முதற்கொண்டு எல்லாமே நான் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து, ஸோ யூ சி வான்மதியின் பட்ஜெட் குடும்பம் ஐ எம் சீயிங் மை கிராண்ட் மதர் அப்படின்னு இருக்கு எனக்கு. ஸோ ஓகே. ஐம் டேக்கிங் ஹர் ரெஃபரன்ஸ் அண்ட் டூயிங். ஸோ ஒவ்வொரு கேரக்டர்லையும் நம்ம வந்து யாரையாவது ரெஃபரன்ஸ் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்ணோன்னா ஐ திங்க் வி கேன் கனெக்ட் தட் மோர் டு எமோஷனல் லெவல். ஓகே. அது இலக்கியா பத்தியும் கண்டிப்பாக பேசணும். நெகட்டிவ் ரோல்ஸ் அப்படின்னாலே ஸ்ட்ராங்காக அவங்களுடைய கேரக்டரைசேஷன் மட்டும் கிடையாது. லுக்காவே வந்து ஒவ்வொரு Correct. சீரியல்லையும் பயங்கரமா ஐ திங்க் அது ப்ரொடக்ஷன்ல இருந்தே கொஞ்சம் இன்புட்ஸ் குடுப்பாங்க. பட் Correct. உங்களோடது வந்து பார்க்கும்போது பயங்கர எக்ஸாட்டிக்காக இருந்தது. ஐ திங்க் எப்பவுமே போல்டா, டார்க்கா பார்க்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் ஆ. கேரக்டர் கொஞ்சம் பப்ளியாகவும் எனக்கு Correct. ஃபீல் ஆச்சு. ஸோ அத நீங்க எப்படி இன்கார்ப்பரேட் பண்ணீங்க? ஸோ இலக்கியால அஞ்சலி வந்து எப்படின்னா திடீர்னு பணக்காரி மாதிரி அவ. ஓகே. ஸோ ஷீ இஸ் பார்ன் இன் அ ஏழை ஃபேமிலி. அப்போ ஏழையா இருக்கும்போது ஆப்வியஸ்லி அவளுக்கு அந்த நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும், அதுக்கான இது இருக்காது. லைக் வாட் யூ சே, அந்த லைஃப் ஸ்டைல் தெரிஞ்சிருக்காதுன்றீங்களா? லைஃப் ஸ்டைல் தெரிஞ்சதால அதுக்கான காசோ சம்திங் பட்ஜெட் ஓகே. இருந்திருக்காது. இப்போ வந்து ஷீ இஸ் மேரிட் டு கார்த்திக் இல்லையா? ம். அப்போ அவங்க ஆப்வியஸ்லி ரிச்சா இருக்கணும், திடீர்னு பணக்கான எல்லாமே வாங்கி போட்டுக்கணும்னு தான் ஆசையா ஒரு இருக்கு. பேராசை. ஆமா, பேராசைக்காக பண்ற மாதிரி அந்த. ஸோ நான் என்னோட மைண்ட்ல அந்த கேரக்டர் அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்கேன். எல்லாமே போடணும், எல்லாமே வேணும், ஐ வாண்ட் லுக் ரிச் அந்த மாதிரி ஒரு கேரக்டருங்கனால ஸோ கொஞ்சம் போல்டா போடுற காஸ்டியூம்ஸே வந்து சாரியா இருக்கட்டும், எல்லாம் அதோட பிரிண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் பெருசு பெருசாக தான் இருக்கும். ஓகே. என்ன பண்ணாலும் பெருசா பண்ணணும்ங்கிறதுக்காக சாரியில டிசைன் கூட பெருசா இருக்கணும், இயரிங்ஸ் பெருசா இருக்கணும். அந்த மாதிரி ஸ்க்ரீன்ல வந்து அஞ்சலி தெரியணும். ஓகே. அந்த மாதிரி தான் நான் வந்து அஞ்சலி கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் சரிகமா பொறுத்த வரைக்கும் நம்ம டீமாக தான் டிசைட் பண்ணுவோம். இப்போ நான் என்ன போட்டாலுமே பிஆர்வி மேம் அக்செப்ட் பண்ண தான் அது போட முடியும். ஸோ அவங்களோட இன்புட்ஸும் நிறையா இருக்குது. ஸோ விச் இஸ் ரியலி குட். ஏன்னா உங்களுக்கு அவங்களோட கன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் போது யூ கேன் பி மோர் கான்ஃபிடென்ட் அந்த மாதிரி. ஸோ ஒன்னொன்று அவங்களும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க, நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பார்த்து சேஞ்சஸ் பண்ணுறோன்னா வென் யூ see in screen it's superb. சூப்பர். ஐ திங்க் நான் வந்து உங்களை இன்னைக்கு இன்டர்வியூ பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஃபீட் வந்து போய் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துருக்கும் போது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, பட்ஜெட் குடும்பம் வந்து நடந்திருக்கிறது வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அ ட்ரீம் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி. ஐ திங்க் அது உங்களுக்குன்னு இல்லை, பொதுவாக சீரியல்ல நடிக்கிற எல்லாருக்குமே வந்து நம்ம ஸ்ட்ராங்கான கேரக்டர் ரோல்ஸ் பண்ணா கூட என்னைக்காச்சும் ஒரு நாள் கதாநாயகியாக வெளில தெரியணும் கண்டிப்பா. அப்படின்னு ஒரு பெரிய ஆசை இருக்கும் இல்லையா? அந்த ஆசை வந்து பட்ஜெட் குடும்பம் மூலமாக உங்களுக்கு நிறைவேறி இருக்கு. Correct. எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? உங்களுக்கு எப்போ கால் வந்தது? எப்போ டிசைட் பண்ணீங்க? வாட் இட் ஹேப்பன்? ஸோ எவ்ரிதிங் ஹேப்பன்ட் இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட். சடனாக நடந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெடியாக இருக்கல டு டூ another ப்ராஜெக்ட் இன்ஸ்பைட் ஆஃப் இலக்கியா. பட் வந்து இந்த கதை, ப்ரொடக்ஷன் கம்பெனி, டைரக்டரோட பேர்,
இதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு எனக்கு வந்து அது ஹல்வா மாதிரி ரெடி என் கையில வந்து குடுத்த மாரி இருந்தது. ஓகே. ஸோ எனக்கு வந்து கண்டிப்பா இது கேட்ட உடனே என்னோட செகண்ட் தாட்ஸ் எல்லாமே போயிட்டு லைக் ஐ வாண்ட் டு டூ திஸ் அப்படின்னு தான் இருந்தது. இதுக்கு லுக் டெஸ்ட் கூப்பிட்டப்போ கூட வந்து எப்படியும் எனக்கு தான் கிடைக்க போகுதுன்னு ஐ வாஸ் சோ கான்ஃபிடென்ட். ஓ! அண்ட் இட் சீம்ஸ் லைக் எனக்கு முன்னாடி லுக் டெஸ்ட் வந்து வேறவங்கள வச்சு பண்ணியிருக்காங்க. பட் அது ஏதோ செட் ஆகல. ஃபார் சம் ரீசன் செட் ஆகல. அண்ட் இப்போ கூட லேட்டஸ்ட்டா இப்போ இந்த கேள்விப்பட்டேன் தட் மெனி பீப்பிள் வர் ஆஃபர்ட் திஸ். ஆனா பிகாஸ் ஆஃப் அதர் ரீசன்ஸ் அது எனக்கு வரணும்னு இருந்ததுனால ஐ காட் இட். ஓகே. அந்த மாரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஐ அம் சம்ஒன் தட் இந்த நெறைய வேற டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணணும். நெறைய வேற ரோல்ஸ் பண்ணணும். சேலஞ்சஸ் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஆமாமா. பெர்சன். ஒரு கதையிலயும் என்னால என்னென்ன குடுக்க முடியும் தான் நான் யோசிப்பேன். ஸோ ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு டிஃபரெண்ட்டா ஒரு இந்த மாரி எக்ஸ்பெரிமெண்டல் வொர்க் வரும்போது, ஐ ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தட்ஸ் வை ஐ ஃபீல் இந்த கதையில நான் ஹீரோயின விட அ எ எ நான் பண்ணியிருக்கிற வொர்க்ல வந்து நான் எனக்கே ஐ டேப் மை பேக் சேயிங் நீ நல்ல நம்ம வேலை ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்க, பண்ணியிருக்கோம் இன்னும் அப்படி. பண்ணியிருக்க அப்படின்னு. ஸோ இவ்ளோ தூரம் ஒரு வொர்க்க சின்சியராக நம்ம அப்ரோச் பண்ணும்போது, இந்த அப்ரிசியேஷனோ, ரெகக்னிஷனோ கிடைக்கும்போது, இன்னும் கொஞ்சம் பூர்த்தியாக ஒரு மாரி ம். சாட்டிஸ்ஃபைடாக ஒரு ஃபீலிங் குடுக்கும்ல. ஸோ அந்த மாரி உங்களுக்கு லைஃப்ல மறக்க முடியாத அப்ரிசியேஷன்னா எது சொல்வீங்க? ரீசென்ட்டா நம்ம ஷீ அவார்ட்ஸ்ல நீங்க தான் யாஹ்! என்ன அனௌன்ஸ் பண்ணீங்க. சுஷ்மா சுனில் நாயர் ஆமா, அப்படின்னு. இலக்கியாக்காக ஆமா. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு. ஸோ தட் வாஸ் த பெஸ்ட் மொமெண்ட். இதுவரைக்குமே அ வந்து எனக்கு அவார்ட் கிடைச்சதே இல்ல. ம். இது என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட். ஸோ இட் வாஸ் வெரி எமோஷனல் ஃபார் மீ. நீங்களே பார்த்துருப்பீங்க அன்னைக்கு ஆமா, ஸ்டேஜ்ல ஆமா. ஐ ஜஸ்ட் ப்ரோக் டவுன். ஸோ எனக்கு அதுதான் லைக் ஒரு ரொம்ப ஆசையா இருந்தது. லைக் ஒரு அவார்டாவது கிடைக்கணும். ஒரு அவார்ட் அட்லீஸ்ட் ஒன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் வென் ஐ வாஸ் அனௌன்ஸ் திஸ் அவார்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஸோ தட் இஸ் மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் அப்ரிசியேஷன். ஓகே, அண்ட் ஆல்சோ யா ஐ ஷுட் மென்ஷன் நெக்ஸ்ட் டே வந்து இந்த அவார்ட் முடிச்ச நெக்ஸ்ட் டே வந்து பட்ஜெட் குடும்பம் ஷூட்டிங் இருந்தது எனக்கு. ஓகே, அதுல வந்து ஒரு சீன் இருந்தது வேர் ஐ ஹேவ் டு ரொம்ப எமோஷனலான சீன். லைக் த ஹீரோ இறந்து போற மாரி. அந்த ஒரு ட்ரீம் சீக்வென்ஸ் தான். ஓகே. பட் ட்ரீம்ல வந்து ஒரு கால் வருது அந்த மாரி. ஸோ நான் ஒரு ஆஸ் அ வைஃப் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்? அந்த மாரி ஒரு ஒரு டஃப்பான ஏன்னா இந்த மாரி சிச்சுவேஷன் நம்மளுக்கு லைஃப்ல இல்ல. பட் அப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ணி பண்றது கஷ்டமா இருந்தது. பட் ஒரே டேக்ல பண்ணணும்னு அது இன்னொரு சேலஞ்ச். ஏன்னா இட் வாஸ் ஹேண்டி கேம்ல வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ ஐ டிட் தட். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு எல்லாருமே பின் ட்ராப் சைலன்ஸா இருந்தாங்க. ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கட் சொன்னதுக்கப்புறம் 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. வாவ்! நெறைய பேர் அழுதாங்க. நெறைய பேர் வந்து கூஸ் பம்ப்ஸ் பாருங்க மேம் அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க. அது பார்த்துட்டு எனக்கு இன்னும் அழுவ வந்துடுச்சு. நான் டைரக்டர் சார் கிட்ட போய் அழுது அவங்க என்ன கொஞ்சம் சமாதானம் எல்லாம் படுத்திட்டு கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் ஐ வென்ட் ஃபார் மை நெக்ஸ்ட் ஷாட். ஸோ ஐ ஃபீல் தீஸ் 2 விச் ஹேப்பன்ட் இன் திஸ் இயர் ஃபார் மீ இஸ் த பெஸ்ட் மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். இதுதான் எனக்கு கிடைச்ச பெஸ்ட் அப்ரிசியேஷன். அந்த கிளாப்ஸ் அண்ட் தட் அவார்ட். இட் வாஸ் லைக் தி பெஸ்ட். ட்ரூலி நீடட்ங்கிற மாரி யாஹ்! இருந்தது இல்லையா? ஆமாமாமா. சூப்பர். ஐ திங்க் நான் வந்து அந்த மேடையில அனௌன்ஸ் பண்ணும்போதும் சரி, ம். நீங்க மேடைக்கு வந்தபோதும் சரி, உங்கள விட அதிகபட்சமான ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்க அம்மாவுடைய ஆமா. மூஞ்சில பார்க்க முடிஞ்சது. ஸோ எவ்ளோ சப்போர்ட் உங்க வீட்ல? ஓ! இம்மென்ஸ் சப்போர்ட். எதுவா இருக்கட்டும் நான் எங்க அம்மா கிட்ட தான் போய் சொல்லுவேன். லைக் இப்போ என் ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணிக்கிற விஷயமா கூட இருந்தாலும், அது அவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ஷி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். மை மதர் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆ அவங்க தான் ஆக்டிங்க்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அ நான் 12த் படிக்கும்போது ஒரு Facebookல வந்து ஒரு ஆர்டிக்கிள பார்த்தேன். இந்த மாரி யூ வான்ட் பிகம் அன் ஆக்டர் இந்த மாரி யூ கேன் கம் டூ கான்டாக்ட் திஸ் நம்பர் அப்படின்னு. அண்ட் அவங்களும் நெறைய ஆக்டர்ஸ லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே. சரின்னு நானும் அவங்கள கான்டாக்ட் பண்ணேன். ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண சொன்னாங்க. போர்ட்ஃபோலியோலாம் கிரியேட் பண்ணேன். ஆனா ஏதோ தே ஹேட் சம் சார்ஜஸ். ஸோ வந்து எங்க அம்மா அப்போ அவங்களோட செயின் நாட் தாலி செயின், டிஃபரெண்ட் செயின். வேற ஏதோ ஒரு செயின் வச்சு தான் எனக்கு காசு குடுத்தாங்க ஃபார் தட் போர்ட்ஃபோலியோ. But later what happened, that guy got gone absconding and but I got the photo shoot pictures. ஆனா எனக்கு photo shoot pictures வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? என்னால அத வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது வித்தவுட் எனி இன்ஃப்ளூயன்ஸ். அப்புறமா ஐ ஸ்டார்ட்டட் டூயிங் மை டிசைனிங். நான் காலேஜ் அதுதானே படிச்சேன். அந்த டிகிரி தான் எடுத்தேன். ஓகே. ஸோ ஐ கன்டினியூட் வித் தட். தென் சடனா தான் இந்த காஸ்டியூம் டிசைனிங் வந்தது. ஸோ ஈவன் வென் ஐ வாஸ் 15 இயர் ஓல்ட் கேர்ள் சேயிங் தட் எனக்கு இது பண்ணணும்னு ஷி பிலீவ்ட் இன் மீ. அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாரி
இப்போ நான் சென்னை வந்து ஒர்க் பண்றது தனியா தான் பண்ணிட்டு இருக்கேன். லைக் ஐ கம் அலோன், டூ திஸ் எவ்ரிதிங் ஐ டூ அலோன். ஸோ ஐ திங்க் ஆன் தட் டே தேர் வாஸ் சோ மச் ப்ரவுட் மதர் ஃபீலிங் ஃபீலிங். ஒன்லி ஆன் ஹர் ஃபேஸ். அண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல வாட் ஷீ குடன்ட் டூ ஐ குட் டூ. ஆனா ஒரு ஒரு ஃபீலிங்கா அவங்களுக்கு ஒரு இருந்திருக்கும். அண்ட் திருப்தி. யா 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 ஐ ஐ எனக்கு வந்து எனக்கு அந்த அவார்ட் கிடைச்சத விட என்னோட பேரண்ட்ஸை வந்து நான் ப்ரவுட் ஃபீல் பண்ண வச்சிருக்கேங்கிற போது இன்னொரு ஆஸ் அ பெரிய டாட்டர் ஐ திங்க் ஒரு பக்கெட் லிஸ்ட்ல ஒரு டிக் போட்ட மாதிரி தான் எனக்கு இருக்கு. பியூட்டிஃபுல். உங்களுடைய ஹஸ்பண்ட் பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நான் ம். ஆசைப்படுறேன். இந்த கான்வர்சேஷனுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆச்சு. ஐ அம் லைக் அன் ஓப்பன் புக் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாமா. ஸோ அதனால இந்த கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? லவ் ஆஃப் கோர்ஸ். அதனால தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி உட்காந்துருக்கேன். எப்போ மீட் பண்ணீங்க? எப்போ அந்த ஸ்பார்க் அண்ட் வாட் இட் ஹேப்பன்? ஓகே. ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு வி நோ ஈச் அதர். அவங்க என்னோட மேக்ஸ் டியூஷன் டீச்சர். ஸோ ஓ! சம்மர் வெக்கேஷன்ஸில் மேக்ஸ் டீச் பண்ணுவாங்க அவங்க. நான் மட்டும் தான் அவங்க ஸ்டூடெண்ட். ஓகே. ஏன்னா நான் வெரி வீக் இன் மேக்ஸ் அந்த மாதிரி. ஓகே. ஆனா அப்ப நான் ஐ வாஸ் ஜஸ்ட் மை அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன் அவங்கள. ஓகே. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு தான் ஒரு 9th படிக்கும்போது எனக்கு ஏதோ இது அண்ணா விட ஐ ஃபீல் அண்ணான்னு சம்திங் ராங். சம்திங் இஸ் அண்ணான்னு கூப்பிடுற எனக்கு இப்ப மனசு இல்ல. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் ஐ டோல்ட் ஹிம் ஆல்சோ ஐ திங்க் ஐ லைக் யூ அப்படின்னு. அப்புறமா ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் ஐ வென்ட் அண்ட் செட் ஐ லவ் யூ. அப்போ அவங்க சொன்னாங்க லைக் ஹி ஹேண்டில்ட் இட் வெரி ஸ்மார்ட்லி லைக் யூ ஆர் அ ஸ்மால் கேர்ள். சின்ன பொண்ணு இதெல்லாம் உன்னோட இன்ஃபாக்சுவேஷன் எல்லாம் வர வயசு தான். நல்லா படிக்கணும், நல்ல மார்க்ஸ் வாங்கணும், அடுத்த வருஷம் 10th நல்ல பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி என்ன என்கரேஜ் பண்ணி விட்டாங்க. அப்புறம் நானும் விட்டுட்டேன். ஓகே இது நடக்க போறதில்ல அப்படின்னு. பட் ஆஃப்டர் லாங் கேப் ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் லைக் நாயகி பண்ணிட்டு இருந்தாலே அந்த டைம்ல நான் துபாய் போயிருந்தேன். ஓகே. ஸோ ஐ கான்டாக்டட் ஹிம் திங்கிங் ஹி வாஸ் மேரிட் ஹேவ் கிட்ஸ் அண்ட் ஆல் தட். பட் ஃபார்ச்சுனேட்லி ஹி வாஸ் சிங்கிள். அண்ட் நான் இப்போ வந்துட்டு இருக்கேன் இந்த வேலைக்காக வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ ஹி ஹெல்ப் மீ அலாட். அதுக்கு அப்போதான் நம்ம வி மெட் அகெயின் ரீயூனியன் மாதிரி ஆஃப்டர் லைக் 7 years. அப்போ வி ஸ்டார்டட் டாக்கிங் அகைன் அண்ட் தட்ஸ் ஹவ் இந்த வாட்டி அவங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி லைக் சின்ன வயசுல நான் அவங்களுக்கு சொன்னது இப்போ அவங்க எனக்கு சொல்லிட்டு நான் வி ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணல ரிலேஷன். லைக் ரிலேஷன்ஷிப்ல ஒரு 3 years இருந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. 2 years அப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. பட் ஸ்டில் வி நியூ அதாவது ஒரு ஸ்பார்க் இருந்தது. த மொமெண்ட் வி சா ஈச் அதர் அந்த ஸ்பார்க் இருந்தது. அதனால வி காட் மேரிட் குவிக்லி. ஓகே. ஓகே. யா. பொதுவாக கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா, ப்ரொஃபஷனல் ஸ்பேஸ் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ம். அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்தாக ம். இருக்கு. பட் உங்களோடது பார்க்கும்போது நீங்க இங்க தனியா வந்து வேலை செய்றதா ம். சொல்றீங்க. ஸோ நெறைய இடங்கள்ல உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு தான் அதிகபட்சமான உங்களுடைய பிரையாரிட்டி இருக்கு இருக்கு. அப்படின்னே சொல்லலாம். கரெக்ட். ஸோ அப்போ உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அத பத்தி உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? அத எப்படி நீங்க சார்ட் அவுட் பண்ணுவீங்க ஆஸ் எ ஃபேமிலியாக? ஓகே. டச் வுட் ஐ அம் வெரி லக்கி. ஏன்னா ஹீ நோஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் பேஷன். அவங்களும் ஒரு கிரிக்கெட் கோச். ஆனால் அவர் வேற சேல்ஸ் அப்புறமா ப்ரொக்யூர்மெண்ட் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி. ஓகே. பட் ஹீ நோஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் பேஷன், ஃபுல்ஃபில்லிங் ட்ரீம்ஸ். ப்ரொஃபஷன் கரியர் நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறனால தான் ஹீ இஸ் ஸோ சப்போர்ட்டிவ் டு மீ. அண்ட் ஆல்சோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா வென் ஐ அச்சீவ் சம்திங் ஹீ இஸ் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன். அவங்க ஏதோ சாதிச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நான் சாதிச்சா இஸ் ஃபீலிங் தட் விக்ட்ரி. ஸோ அதனால நான் இங்கே இருக்கேன். ஸோ ஹீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ் தட் வே அண்ட் ஐ ஒன்லி விஷ் தட் எவ்ரி விமன் should have such partner and should come across such men in their life. ஏன்னா நம்ம ஜெயிச்சா நம்ம ஃபேமிலியை ஜெயிக்கும்னு நம்புறவங்க தான் நம்மளுக்கு வேணும். ஸோ சூப்பர். யா. ரொம்ப அழகாக அது ஃப்ரேம் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கெரியர்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக எனக்கு ஃபீல் ஆகுறது, பிக் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், வெல் நோன் ப்ரொடக்ஷன் ஹவுசஸோட தொடர்ந்து நீங்க ஒர்க் பண்றது. அது வந்து உள்ள வந்தோனே நடக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ம். உங்களுடைய கெரியர் கிராஃப்ல அது எங்களால பார்க்க முடியுது. ஸோ வாட் ஹேவ் யூ லேர்ன்ட் ஓவர் தி இயர்ஸ்? நம்ம போர்ட்ஃபோலியோல அது நம்ம நல்ல கம்பெனிக்கு ஒர்க் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன் திங் இஸ் ஐ பீன் லக்கி. ஏதோ எங்க அம்மா அப்பா நல்ல புண்ணியம் பண்ணியிருக்காங்க. அதனால ஐம் இன் குட் ஹேண்ட்ஸ். அட்லீஸ்ட் நான் மற்ற நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. பட் அட்லீஸ்ட் ஐ திங்க் ஐ ஷுட் அப்ரிஷியேட் மீ ஆல்சோ. ஏன்னா எனக்கும் அந்த தெளிவு இருக்கு. வாட் ஐ நீட். ஐ எம் நாட் இன் அ ஹரி. எனக்கு இப்போ ஐ எம் எம்டி அட் ஹோம்னா ஓகே ஃபைன். இல்லை ஒர்க் இல்லைன்னா இல்லை அவ்வளோதான். எனக்கு தான் காஸ்டியூம் டிசைனிங் கூட பண்ணலாம்ல அந்த மைண்ட் செட் எனக்கு இருக்குது. ப்ளஸ் நம்ம யாரை சூஸ் பண்ணுறோம், யார்கிட்ட பேசுகிறோம், எப்படி பேசணும், இந்த ஒரு தெளிவும் கிளாரிட்டி எனக்கு இருக்கிறனால வாட் ஐ நீட்னு எனக்கு தெரியும். அதனால் ஐம் ஆல்சோ ஏபிள் டு சூஸ் அண்ட் பிக்
குட் பிளேசஸ் அண்ட் ஆல்சோ எனக்கும் வந்து நல்ல ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கறனால யா 6 இயர்ஸ் இட்ஸ் பீன் since I'm in serial industry. And Very happy. many Yeah, more years to yeah. come. Thank you, இல்லையா? thank you so What much. next for you? உங்களுக்கு வந்து ஐ திங்க் வாட் யூ நீட்ல ஒரு கிளாரிட்டி இருக்கு அப்படிங்கும்போது ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு கனவாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஃபார் Correct. எக்ஸாம்பிள் சீரியல்ல பிளேஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரோல் பண்ணணும்னு தோணிருக்கும். அதுக்கப்புறம் கதாநாயகியாக பண்ணணும்னு Correct. தோணிருக்கும். இப்ப இது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கையா நீங்க என்ன பாக்குறீங்க? எனக்கு வந்து நிறைய நல்ல நல்ல ஸ்டோரிஸ் பண்ணணும்னு தான் ஆசை. நிறைய வேற டிஃப்ரெண்டாவும் எனக்கு ட்ரை பண்ணணும்னு டெலிவிஷன்ல ஆசை. இல்ல சினிமாலயா? போத் எனி Okay. பிளாட்ஃபார்ம் ஈவன் வெப் சீரிஸ் எனி பிளாட்ஃபார்ம் கிவன். இப்போ வந்து நம்ம பட்ஜெட் க்ரோம் சீரியலே வந்து பொதிகையில வருது. நிறைய பேர் வந்து எதுக்கு டிடிக்காக பண்ற அப்படின்னு எல்லாம் கூட கேட்கறவங்க இருக்காங்க. பட் ஐ சி அதுவும் டிவில தானே வரேன். நீங்க எல்லாரும் வந்து வேற சேனல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் தானே பார்த்துட்டு இருந்தீங்க. உங்க தாத்தா காலத்துல இருந்து பார்க்குற சேனல் தானே. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் தட் ஐ எம் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி டுடே. கவர்மெண்ட் சீரியல் லைக் ஆப்வியஸ்லி அவங்களோட இது தானே அது. ஸோ அது பண்றதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு. ஸோ எந்த பிளாட்ஃபார்ம் பண்ணாலும் ஐம் கோனா கிவ் மை 100%. இஃப் யூ ஆஸ்க் மீ வாட் ஐம் கோயிங் டு டூ நெக்ஸ்ட் ஐ டோன்ட் நோ. பிகாஸ் நான் எப்பவுமே எந்த விஷயமும் பிளான் பண்ணதே கிடையாது. அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. நானும் கோ வித் த ஃப்ளோ மாதிரி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இது பண்ணிட்டு இருக்கேன். பட் ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு டூ மோர் கேரக்டர்ஸ் அண்ட் ரோல்ஸ் விச் எனக்கே வந்து வாவ் இது நம்மளும் பண்ணிட்டோமா. ஸோ இந்த மாதிரி எனக்கும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது என்ன மீடியம்னு எனக்கு தெரியாது. பட் வந்தா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா நான் பண்ணுவேன். 100% 100% நான் இருக்கீங்க. பண்ணுவேன். ஆமா ஆமா. சூப்பர். இதுதான் ஹீரோயின் தான் அப்படின்னா இல்ல. சூப்பர் கேரக்டர் நான் கண்டிப்பா நான் பண்ணுவேன். இது வரைக்கும் எத்தனையோ காட்சிகள்ல நடிச்சிருப்பீங்க. நீங்க இப்போ வரைக்குமே மனசுல நிக்கக்கூடிய இல்ல மனசுல ஞாபகம் வச்சுக்கக்கூடிய மறக்க முடியாத மெனக்கெட்டு பண்ண ஏதாவது ஒரு சீன் எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? ஸோ லேட்டஸ்டா பண்ணிட்டு இருக்கனால அந்த பட்ஜெட் குடும்பம் பத்தியே சொல்லிடுறேன். ம். ஸோ இதுல வர நிறைய சீன்ஸ் வந்து என்னால ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. லைக் நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது நம்ம அம்மா அப்பா எவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்கோம். ம். அவங்க கஷ்டத்திலும் நம்ம என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ ம். அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் கத்துருக்கேன். நான் ஃபியூச்சர்ல இப்ப பேரண்ட் ஆனாலும் நான் எப்படி தயாரா இருக்க- இருக்கீங்க. ஆ, ஆ, முழுமையா தயாராயிட்டு இருக்கீங்க. அதான், அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்க பேசும்போதே இப்போ அது வந்து ஒரு இமேஜினரி சீக்வென்ஸ் தான். பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கும்போது அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து நீங்க பேசும்போது ஆ. எங்களுக்கு தெரியுது. அந்த டிஸ்கம்ஃபர்ட்டினுடைய அர்த்தமாக நான் என்ன பார்க்கறேன்னா அவ்வளோ லவ் வச்சிருக்கீங்க உங்க ஆமா. ஹஸ்பண்ட்க்கு. கரெக்டா? அதே மாதிரி உங்களோட இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது நீங்க உங்களுடைய ஹஸ்பண்ட்காக துபாய் வரைக்கும் போய் சர்ப்ரைஸ்லாம் பண்ண பல தருணங்கள் பார்த்தோம். ம். அதை எப்போ டிசைட் பண்ணீங்க? என்ன நடந்ததாங்க? டெல் அஸ் அபௌட் தட் மொமெண்ட் as well. ஓகே. ஸோ எவ்ரி இயர் சின்ஸ் we are in a லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். எவ்ரி இயர் நம்ம வந்து நினைப்போம் இந்த வருஷம் பர்த்டே ஒன்றா பண்ணலாம், இந்த வருஷம் பர்த்டே ஒன்றா பண்ணலாம். அது நடக்கவே நடக்காது. ஸோ இது வரைக்கும் கல்யாணம் ஆன இந்த இந்த பர்த்டே 2024 பர்த்டே தான் நான் ஒன்றா இருந்திருக்கோம் ஆஃப்டர் மேரேஜ். ஓகே. ஸோ 3 இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆயிட்டு. இப்போ தான் ஒன்றா ஃபர்ஸ்ட் பர்த்டே டுகெதர். ஸோ இது ஒரு பிளானிங் ஒன்றும் இல்லை. டிக்கெட்ஸ் பார்த்தேன் கம்மியாக இருந்தது. சரி ஓகே உடனே அது ஒரு சடனான பிளான் தான். பட் இட் வாஸ் ஆல்வேஸ் மை விஷ். ஒரு நாள் சர்ப்ரைஸ் கொடுக்கணும். இன்னொன்று என்னன்னு சொல்லட்டா, இது ஒரு மிஸ்டீவியஸ் ஒய்ஃபோட கேரக்டர் கூடன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் வேணும். ஓகே. அதனால குடுத்தாதான் கிடைக்குங்கிற கிடைக்கும். மாதிரி. அதுவும் இல்ல நம்ம இப்போ ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஆல்வேஸ் டெல் திஸ் டு மை ஹஸ்பண்ட் ஆல்சோ. எனக்கு எப்படி ஹவ் ஐ வாண்ட் டு பி ட்ரீட்டட் இஸ் ஹவ் ஐ ட்ரீட் யூ. ஸோ அதனால நான் இது வரைக்குமே எல்லாத்துலேயுமே எஸ்பெஷலி வித் மை ஹஸ்பண்ட் நான் எனக்கு எப்படி ஐ ட்ரீட் பண்ணணும் நான் ஃபீல் பண்ணுறேனோ அந்த மாதிரி நான் அவங்களுக்கு கொடுத்தாதான் ஐ வில் கெட் இட். அந்த மாதிரி சர்ப்ரைஸ் இது வரைக்கும் நான் அவங்க கொடுத்ததில்ல. நான் தான் அதை கொடுத்தா அவங்க கொடுப்பாங்களான்னு ஒரு இதில் தான். பட் ஆல்சோ ஐ வாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி இருக்கும், அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கும். ஆனால் எப்படி நீங்க அதை இருந்துச்சு? அவங்க மூஞ்சி பாத்தீங்களா நீங்க வீடியோல? வீடியோல பார்த்தோம். இருந்தாலும் இல்ல, இது இல்ல. உண்மையாலுமே நடக்குதா? நான் வந்து அவங்க வந்து ஐயோ அப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஒண்ணுமே பண்ணல. அவங்க how did you come அப்படிதான் கேட்டாங்க அவங்க. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ஒரு ஷாக் வந்தது. அவங்க அவ்வளவுதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரோவர்ட்டிஷ். அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்டாவும் ஃபீல் பண்ண தெரியாது. he doesn't know to express much. ஓகே. ஸோ அவங்க வந்து how did you come அப்படிதான் இருந்தது. ஓகே. ஸோ இட் வாஸ் வெரி குட். ஐ என்ஜாய்ட். நான் வந்து அந்த ஹோல் ப்ராசஸ் இட்ஸ் லைக் நான் வந்து ஒரு லைஃப் டைம் மெமரி கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு ஏதோ அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஆல்வேஸ் ஒரு துபாய்க்கு ஏதோ போகிறோன்னா ஒரு 1 வீக் 10 டேஸ் தான் போவோம். யாராவது 2 நாளுக்கு போவாங்களா? போனால் அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் அந்த 2 டேஸ் எங்களுக்கு பத்தவே இல்லை. இப்படி பேசி முடிக்கிறதுக்கா சரி ஓகே பை பை அப்படிதான் இருந்தது. எவ்வளவு But it was கஷ்டமா nice. இருந்தது அங்க இருந்து கிளம்பும்போது? டோன்ட் ஆஸ்க் மீ. இட் வாஸ் வெரி இமோஷனல். இப்போ கூட என்ன கேட்டால் ஐ மைட் க்ரை ஆஃப். இப்போவும் கஷ்டமா தான் இருக்கு. பட் தட் சர்ப்ரைஸ் வந்து வொர்த் இட்டா இருந்தது. ஓகே. நான் கொடுக்கணும்னு நினைச்ச கிஃப்ட்ஸ் அது எல்லாமே கொடுத்துட்டு என்னென்ன கொடுத்தீங்க? ஏதாவது சொல்லலாமா? ஆக்சுவலி எங்க வீட்ல டிவி இல்லை. அங்கே ஸ்டே இன் ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட். அதனால ஒரு
ப்ரொஜெக்டர், ஆ. போர்ட்டபிள் ப்ரொஜெக்டர் கிஃப்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ கிஃப்டட் ஹிம் அ கிட்டார். ஓகே. அதுக்கப்புறம் நெறைய சமைச்சு குடுத்தேன். ஓகே. வத்த குழம்புலேருந்து, மீன் குழம்புலேருந்து எல்லாமே ஆஹா! சமைச்சு குடுத்தேன். விச் ஷி கேன் கீப் இன் ஃப்ரிட்ஜ் அண்ட் ஒரு வாரத்துக்கு கடைக்கு போகாம வீட்லயே உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு சமைச்சுட்டு வந்தேன். ஸோ அவருக்கு அது எனக்கு புடிச்சது. திருப்தியா இருந்தது. எனக்கும் வந்து அவங்க வயிறு நெறஞ்சா எனக்கு மனசு நெறஞ்ச மாதிரி. ஐ திங்க் உங்களுடைய மேரேஜஸ் உங்களுக்குள்ள இருக்க மொமெண்ட்ஸ தாண்டி நீங்க வெளியவும் அந்த ஹாப்பினஸ குடுத்துட்டே இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ரீசென்ட்டாக உங்களுடைய Instagramல நீங்க அக்ஷதா அவர்களுடைய ம். கல்யாணம் போட்டது கூட அந்த கெட்டப்பாக இருக்கட்டும், நீங்க அவ்ளோ மெனக்கெட்டு உங்களுடைய கல்யாணத்துல அவ்ளோ இன்வால்வ்டாக இருக்கிறதாக ஆமா. இருக்கட்டும், சம்வேர் அது ஐ ஃபெல்ட் நமக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா தான் இருக்கும்பா அப்படிங்கிற மாரி. ஸோ சொல்லுங்க அந்த மொமெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. அண்ட் ஹவ் ஸ்பெஷல் தட் வாஸ் ஃபார் யூ? ஸோ அக்ஷிதா இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட். அவங்க தமிழும் சரஸ்வதிலயும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த அவங்களுக்கு அந்த கால் வந்தப்போ கூட நான் பக்கத்துல இருந்தேன். ஸோ யூ கேன் இமேஜின் நாங்க எவ்வளோ க்ளோஸ்ன்னு. ஸோ நாங்க எந்த ட்ரிப் போனாலும் ஒண்ணா தான் போகுவோம். அண்ட் ஷி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பெர்சன் இன் மை லைஃப். ஸோ அவளோட கல்யாணம் நான் எப்படி மிஸ் பண்ண முடியும்? ஓகே. அண்ட் அதுவும் வந்து கூர்கி மேரேஜ் நான் இதுவரைக்கும் அட்டெண்ட் பண்ணல. நான் அவளோட கல்யாணம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அவளே சொன்னா, "நீ என் கல்யாணத்துக்கு எங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் கூர்கி ஸ்டைல் சாரி தான் கட்டணும்" அப்படின்னு. ஸோ அதே மாரி அது யூடியூப்லலாம் பார்த்து கத்துக்கிட்டு கட்டிட்டு போனேன். அண்ட் அந்த அன்னைக்கு எனக்கு அவளுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனனால ஐ ஃபெல்ட் லைக் என்னோட கல்யாண நாள் என்ன ஆச்சுன்னா, நோபடி வாஸ் தேர். அதாவது எனக்கு ரொம்ப பசிச்சுட்டு இருந்தது. நின்னுட்டே இருந்தேன். ஃபெயிண்ட் ஆகுற மாரி இருந்தது. யாருமே வரல. எல்லாரும் பிஸியா இருந்தாங்க. ஆனா அவ கல்யாணத்துக்கு அவளுக்கு அப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஆல்வேஸ் பிஹைண்ட் ஹர். தண்ணி வேணுமா? அப்புறம் எங்க மம்மி எனக்கு ப்ரௌனி எல்லாம் பண்ணி குடுத்துருந்தாங்க அவளுக்கு குடுக்கறதுக்கு. ப்ரௌனி பீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வேணுமா? வேணுமான்னு கேட்டு அடிக்கடி அவள எங்கேஜ்டா வச்சுட்டு இருந்தோம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நாங்க ஃபேமிலியா எல்லாரும் போனோம் வித் 2 டாக்ஸ். ஓகே. நாங்க 2 நாய்க்குட்டீஸையும் கூட்டிட்டு போனோம். எங்களுக்கும் இந்த வருஷத்துல இது வந்து ஒரு ஒரு மெமரபிள் ட்ரிப். மெமரபிள் ட்ரிப்பாவும் இருந்தது. ஓகே. ஸோ இட் வாஸ் குட். ட்ரிப்புன்னோனே தான் ஐ திங்க் நீங்க தொடர்ந்து இந்த கேர்ள்ஸோட அப்பப்போ வெளில போறத எங்கனால பார்க்க முடியுது. அந்த கேர்ள்ஸ் கேங் பத்தி சொல்லுங்க. அந்த அட்டி எப்படி சேர்ந்துச்சு? எப்போலாம் ட்ரிப் போவீங்க? எப்படி நடக்கும் அது? யார் ஓகே. பிளான் போடுவா? இந்த ட்ரிப்போட டீம் லீடரே நான் தான். ஓகே. ஓகே. ஸோ பேசிக்கலி என்னன்னா, இப்போ இந்த ட்ரிப் மெம்பர்ஸ்ல என்னோட மம்மியும் இருக்காங்க. எப்படின்னா இப்போ ம், எல்லா லேடீஸ்க்கும் எல்லாரும் ஒர்க் போறாங்க. எல்லாருக்கும் பசங்க இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க. ஆனா இந்த மாரி டைம் ஒதுக்கி வச்சு அவங்களுக்கு எதுவும் டிசைட் பண்ண முடியல. ரைட். ஸோ அது எல்லாம் கலெக்டிவ்லி ட்ரிப் போடும். ஆனா கேன்சல் ஆகும். அந்த மாரி கோவா ட்ரிப் மாதிரி எல்லாருக்கும் பிளான் பண்ணுவாங்க. ஆனா கேன்சல் ஆயிடும். அந்த மாரி இந்த ட்ரிப் போடும், கேன்சல் ஆகணும்னு இருக்கும்போது, ஓகே நம்ம பண்ணணும். வி ஹேவ் டு என்கரேஜ் ஈச் அதர். அந்த மாரி நெறைய யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி கன்வின்ஸ் பண்றது, அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட்டட் வித் வயநாட். உமன்க்கு வந்து இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா வேணும். அண்ட் எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்கு. நம்ம இந்த கேர்ள்ஸே வந்து எல்லாரும் சேர்ந்து பைக்ல ஒரு வாட்டி ஒரு ட்ரிப் போகணும். ரோட் ட்ரிப் ஆஃப் அட்லீஸ்ட் ரோட். ஆஃப் ரோட் இல்லனாலும் 100 கிலோமீட்டர்ஸாவது போயிட்டு வர தூரத்துக்கு போயிட்டு வரணும். அதுக்காகவே நான் பைக் ஓட்ட கத்துக்கிட்டேன். ஓ! நான் வந்து அந்த பக்கெட் லிஸ்ட்ல எனக்கு ஒரு இது டிக் பண்ணிக்கிட்டேன். ஓகே. புல்லட் ஓட்ட கத்துக்கிட்டேன். ஓகே. அது பண்ணணுங்கிறதுக்காகவே. ஓகே. ஸோ அந்த மாரி ட்ரிப்புங்கிற லைக் எவ்ரிபடி நீட்ஸ் ஒன் ரிலாக்சேஷன் இல்லையா? நம்ம Right. ஒர்க் பண்ணிட்டே இருக்க முடியாது. வி ஹேவ் டு கிரியேட் மொமெண்ட்ஸ், மெமரீஸ் ஆல்சோ. ஸோ நம்ம என்ன ஓத்து எடுத்திருக்கோம்னா, நோ மேட்டர் வாட் எவர் ஹேப்பன்ஸ் எவ்ரி இயர் நாங்க கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு ட்ரிப்பு கண்டிப்பா போறோம். அண்ட் மேபி இன் ஃபியூச்சர் வி கேன் ஸ்டார்ட் அ கம்யூனிட்டி ஆல்சோ. ஹூஎவர் இஸ் இன்செக்யூர், இல்ல அவங்க வீட்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பட் யூ ஆல்சோ வாண்ட்னா வி கேன் கன்வின்ஸ் தெம். நாங்க இருக்கோம் கன்வின்ஸ் பண்றதுக்கு. நீங்க ட்ரிப் ஜாயின் பண்ணுங்க. அவ்வளவுதான். அந்த மாரி அந்த மாரி. ஃபுல்லா நீங்க தான் வந்து பாத்துக்கிறீங்கன்னு ஆமாமா. சொல்லலாம் இல்லையா? ஆமாமா. சூப்பர். உங்களுடைய ஃபேமிலி ட்ரிப்பாக இருந்தா கூட அங்கங்க எங்கனால மீரா அவர்கள பார்க்க முடியுது. உங்களுக்கும் மீராக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கு. டெல் அஸ் அபௌட் தட். ஸோ மீரா சேச்சி வந்து நான் ஆப்வியஸ்லி நாயகில தான் மீட் பண்ணேன். ஸ்டார்ட்டிங்ல அவங்களும் நெனச்சேன், என்ன இது 3வது ரிப்ளேஸ்மெண்ட் அனன்யா கேரக்டருக்கு போட்டிருக்காங்க. யார் இந்த பொண்ணு அப்படின்னு. பட் நான் மலையாளின்னு தெரிஞ்ச உடனே அது ஒரு மலையாளியானோ நாட்டுல எവിടെயா அந்த மாரி ஒரு சிங்க் டக்குனு ஒரு ஆயிடுச்சு. ஆமா. இம்ப்ரஷன். ஆமா. அதுக்கப்புறம் ஸ்லோலி வி ஸ்டார்ட் ஹேவிங் அ லாட் ஆஃப் சிமிலாரிட்டீஸ். கேரக்டர் வைஸா இருக்கட்டும், ஃபுட் ப்ரிஃபரன்ஸா இருக்கட்டும், எல்லாமே. அண்ட் எங்களுக்கு அந்த டைம்ல நாயகி பண்ணும்போது ரீல்ஸ் எல்லாம் பெருசா இல்ல. மியூசிக்கலி டப் ஸ்மாஷ் அதுதான் இந்த டிக்டாக்ல தான் இருந்தது. ஸோ அது நெறைய வி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம். எனக்கும் வந்து நான் இங்க தனியா இருக்கனால அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஃபார் ஓணம், நியூ இயர் எல்லாமே ஓ! அவங்க கூட செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ ஆஸ் ஃபேமிலி ஒன்லி வி பாண்டட். அண்ட் டு பி ஹானஸ்ட் ஐ கேன் டெல் ஹர் எனி சீக்ரெட்ஸ். அவங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணாலும் யார்கிட்டயும் போகாதுன்னு ஒரு நம்பிக்கை. ஸோ என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்களா, அது சொன்னதும் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான் ஆ. நானு. ஸோ நான் அவங்கள மிஸ் பண்ணப்போ அந்த மொமெண்ட்ல நான் அவங்கள மீரா சேச்சிய தான் ஹக் பண்ணி அழுதேன். லைக் பிகாஸ் ஐ காட் தட் கம்ஃபர்ட் ஃப்ரம் ஹர். ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் மோர் ஆஃப் த எனர்ஜி தட் யூ ஷேர். அண்ட் ஐ ஆல்வேஸ் ஷீ இஸ் லைக் எனக்கு பிளட் ரிலேஷன் இல்லாத ஒரு சிஸ்டர். பட் நாட் அ ஃப்ரெண்ட் பட் ஃபேமிலி. அந்த மாதிரி லைக் சிஸ்டர் ஃப்ரம் another மதர் அந்த மாதிரி.
சீக்கிரம் நீங்க வந்து சினிமாலயும் வரணும் அப்படின்னு எங்களுடைய Sure. ஆசையாக Thank you இருக்கு. so அண்ட் much. பெஸ்ட் ஆஃப் லக். Thank தேங்க்யூ. you so much. விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.